இத்தனை நாள் இந்த குட்டி சொர்க்கத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க வச்சிட்டாரு இங்க இருக்க முருகரு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் கபால அறுவை சிகிச்சை வந்து நடந்தது. நம்ம தென்காசி மாவட்டத்துல இருக்க தோரணமலைக்கு தாங்க வந்திருக்கோம். முருகனை நம்பினா எப்படிங்க கைவிடுவார் நம்மள. போன உடனே நம்ம பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கீழே இருக்கிற குட்டி பால முருகனுக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா பௌர்ணமிக்கும் கிரிவலம் நடக்கும். மேல போகும்போது கவர் எதுவும் கொண்டு போகாதீங்க, ஏன்னா குரங்கு புடிங்கி சாப்பிட்டுரும். அதெல்லாம் மேல ஸ்ட்ரைட்டா ஏறதுக்கு பதிலா இந்த மாதிரி சைடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலி கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். காலையில சீக்கிரமா போயிருங்க. வெயில் வந்துன்னா மேல ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு மண்டலத்திலயும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்தது. ஏன்னா நம்ம ஏறக்கே கஷ்டப்படுறோம், இவங்க கூட மூட்டையும் தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. மிஸ் பண்ணாம நம்ம லட்சுமி தீர்த்தத்தை போய் பாத்துருங்க. சூப்பரா இருக்கனே. வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க, இவ்வளவு தரமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்து பாத்துருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏறுறதுக்கெல்லாம். நமக்காண்டி தான் அங்கே மண்டபம் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பொறுமையாக அப்படியே உட்காந்து எந்திரிச்சு வாங்க. முருகன் அருளால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஃபைனலாக இருக்கிறத நம்ம அவையார் மண்டபம் எல்லாம் ஏறி முடிச்சுட்டு முருகனை பார்க்கும்போது இருந்த ஃபீல் இருக்க வேற லெவலில் இருந்ததுங்க. இவ்வளோ அழகாக இருக்க சொர்க்கத்தை ஒரு தடவையாவது வந்து பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அப்படியே காட்டுங்க ஐயா எப்படி இருக்குன்னு. கிருகிருன்னு இருக்கானா. மறக்காம நம்ம தோரணமலை முருகன் கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.